தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து அதிகம் ஃபாலோவர்ஸ் மற்றும் லைக்ஸ் எப்படி வாங்குறதுங்கிற பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறுக்கு வழிகளை வந்து பயன்படுத்தி நிறைய ஃபாலோவர்ஸும் லைக்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். 2016-17 வந்து யூடியூப்லேயும் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய யூடியூப்ல வந்து நிறைய வியூஸ் வரணுங்கிறதுக்காக நிறைய எக்ஸ்டெண்டர் அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பயன்படுத்தினாங்க. ஸோ அதில் இந்த வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் இருக்கிறது மாதிரி காமிக்கும். ஸோ அந்த மாதிரியான சேனல்ஸ் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து கடைசியாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து அத்தனையுமே வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க, எல்லா அக்கௌண்ட்டையும் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ எடுக்கிற லைக்ஸும் வியூஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து குறுக்கு வழியில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணால் கண்டிப்பாக அது வந்து நிலைக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா ஆகிரும். சோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, காசு கொடுத்து அத வந்து ப்ரமோஷன்ல போயிட்டு அத வந்து நிறைய லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வாங்குறாங்க. சோ அப்படி வாங்கும்போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கிற காசை வந்து நீங்க பயன்படுத்தி நீங்க வந்து அதிக ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் வந்து வாங்கலாம். சோ அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது திடீரென நீங்க வந்து அந்த பே பண்ற ஆப்ஷனை வந்து நீங்க நிறுத்திட்டீங்கன்னா, அதாவது வந்து பே பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் எந்த மாதிரியான நிலைமைக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த நிலைமையில இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு தான் வரும். நீங்க இப்ப பே பண்றதுனால உங்களுடைய இன்ஸ்டாகிராம் கடைசி வர அதே ஃபாலோவர்ஸ் அதே லைக்ஸ் வரும்னு நீங்க நினைச்சு பே பண்ணாதீங்க. சோ எப்பவுமே வந்து ஒரு ஜென்யூனான ஃபாலோவர்ஸ் ஒரு ஜென்யூனான லைக்ஸ் வந்து வாங்க. அப்போதான் வந்து உங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து கடைசி வர நிலைச்சு நிக்க முடியும். சோ அப்படி ஜென்யூனான ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எப்படி வாங்குறதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதலாவது நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ப்ரொஃபைலுக்குள்ளாடி யாராவது வந்த உடனே அவங்கள வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுங்கிறத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இதுக்காக நீங்க முதல்ல உங்களுடைய இன்ஸ்டாகிராமுக்குள்ளாடி போய்க்கோங்க. இன்ஸ்டாகிராமுக்குள்ளாடி போயிட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் அதாவது வந்து நீங்க வந்து இப்போ வந்து ஒரு ஃபிட்னஸ் வந்து ட்ரைனரா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபிட்னஸ் ட்ரைனர் சம்பந்தமான ஒரு நேமை வந்து நீங்க கொடுக்கணும். ஸோ அப்படி இல்லை நீங்க வந்து ஒரு டிராயிங், அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு டான்சர், இல்லை நீங்க வந்து ஒரு நேச்சுரல் போட்டோகிராஃபர், இல்லை இந்த மாதிரி உங்களுடைய தனித்திறமையா நீங்க எதை நீங்க வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து ஹைலைட் பண்ண போறீங்க என்கிறத வந்து நீங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ நீங்க வந்து எதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க காமனா உங்களுடைய போட்டோக்களை தான் போட போறீங்கன்னா நீங்க வந்து ஒரு மாடல் எண்ணை வந்து நீங்க கொடுத்துக்கலாம். சோ இது எதுக்கு கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா, இதன் மூலம் தான் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு குக்கிங் சம்பந்தமா போட போறீங்கன்னா நீங்க குக்கிங் சம்பந்தமான நேம் கொடுத்தீங்கன்னா சோ அந்த ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். இல்ல நீங்க வந்து காமனா ஒரு மீடியாவா இருந்தா சோ அந்த மீடியா சம்பந்தமான ஒரு இதை கொடுங்க டைட்டில். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அந்த நேமை வச்சு தான் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகம் வரும். ஸோ நான் இப்போ என்ன கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கராத்தே கோச்ங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆடியன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, கராத்தே, மார்ஷியல் ஆர்ட்ஸ், அப்புறம் வந்து ஃபிட்னஸ் சம்பந்தமான ஆடியன்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் இதில் போஸ்டர்ஸும் போட்டுட்டு இருக்கிறேன், இன்னும் போட போறேன். ஸோ அப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஜென்யூனான ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதாவது கடைசி வரை நீங்க என்ன போஸ்ட் போட்டாலும் அதுக்கு வந்து அதிக லைக்ஸும் கிடைக்கும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு போட்டோ, வீடியோ இல்லைன்னா வந்து ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் எது வந்து போஸ்ட் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து அதுல இருந்தாகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போட்டோவா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதுல வியூஸ் வந்திருக்கிறாங்கிறது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு அதிக வியூஸ் வராது. நீங்க வந்து எந்த போட்டோ, வீடியோ, கண்டென்ட் எது போட்டாலும் சரிதான். ஸோ உங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து அதுல 10 மினிட் வந்து இருந்தாகணும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ். ஸோ நான் இது எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு போஸ்ட் போட்ட உடனே உங்களுடைய நண்பரா இருக்கட்டும் இல்ல யாராவது அந்த உங்களுடைய ஃபாலோவர்ஸா இருக்கட்டும் ஒரு கமெண்ட் தருவாங்க. ஸோ அந்த கமெண்ட் தந்த உடனே நீங்க அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கணும். அப்போதான் ஒரு கமெண்ட் வந்து 2 கமெண்டாக மாறும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூன்றாவதாக ஒரு நபர் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கும்போது அவங்களுக்கும் உடனடியாக நீங்க வந்து ரிப்ளை கொடுக்கணும். அப்போ வந்து 2 கமெண்டாக இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு 4 கமெண்ட்களாக மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்க வரக்கூடிய கமெண்ட்டுக்கு எல்லாம் கண்டிப்பா உடனடியாக ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ரிப்ளையும் சேர்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு கமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பா அதனால ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு உடனடியாக ரிப்ளை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்போதான் உங்களுடைய போஸ்ட் வந்து நல்ல ஒரு ரீச் கிடைக்கும்.
ஸோ அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போடக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்ஷன். ஸோ கேப்ஷன் கொடுக்கும்போது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஸ்மைலி இல்லைன்னா ஏதாவது சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்றாங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணா உங்களுடைய போஸ்ட் வந்து அதிக ரீச் கிடைக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா கேப்ஷனை வச்சும் அல்காரிதம் வந்து இன்ஸ்டாகிராம்ல எழுதியிருக்காங்க. ஸோ யாராவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணும்போது உங்களுடைய கேப்ஷன்ல அந்த வேர்ட்ஸும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய போஸ்ட்டும் வந்து அவங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு போஸ்ட் போடும்போது ஒரு போட்டோவா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் ஸோ நீங்க எதை போடுறீங்களோ அது பேஸ் பண்ணியான ஒரு கேப்ஷனை வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கேப்ஷன் போடும்போது அந்த கேப்ஷன்ல என்ன மென்ஷன் பண்ணணும்னா இந்த போட்டோ இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட்ல நோன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இதனுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க வந்து கேப்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வித்தியாசமா ஏதாவது யோசிச்சு நல்ல கமெண்ட்ஸ்ல வர மாதிரி, அதாவது உங்களுடைய ஃபாலோவர்ஸ் கமெண்ட்ஸ்ல ஏதாவது வந்து அந்த போட்டோ வீடியோ பத்தி அதாவது அந்த போஸ்ட்டை பத்தி சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்க கேப்ஷன்ல கொடுத்தாகணும். ஸோ 1+1 = என்ன அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேப்ஷன்ல கொடுத்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து ஆக்டிவா இருந்துட்டே இருக்கும். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக். இந்த ஹேஷ்டேக் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து அதிக ரீச் ஆகும். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேஷ்டேக் வச்சு தான் எல்லா வெப்சைட்லயுமே வந்து உங்களுடைய போஸ்டா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி முன்னுக்கு கொண்டு வரது இந்த ஹேஷ்டேக் வச்சு தான். ஸோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது வந்து ஒரு கண்டென்ட் வந்து சர்ச் பண்றாங்கன்னா அது இந்த ஹேஷ்டேக் வந்து கம்பேர் பண்ணி தான் அந்த போஸ்ட்டை வந்து அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு சேர்க்கும். சோ அப்படி நீங்க கரெக்டான ஹேஷ்டேக் வந்து பயன்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து அவங்களுக்கு வியூ ஆகும். சோ இந்த ஹேஷ்டேக் கொடுக்கும்போது முக்கியமா ஒரு விஷயம், நீங்க கொடுத்த ஹேஷ்டேகை வந்து கண்டினியூவா கொடுத்துட்டு இருக்க கூடாது. அதாவது வந்து இன்னைக்கு போடக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கிற ஹேஷ்டேகை வந்து நாளைக்கு போடக்கூடிய போஸ்ட்டுக்கு கொடுக்க கூடாது. சோ நீங்க வந்து அந்த ஹேஷ்டேகை வந்து பயன்படுத்தலாம். இன்னைக்கு போடக்கூடிய போஸ்ட்டுக்கு போடக்கூடிய ஹேஷ்டேகை வந்து ஒரு 1 வீக் கழித்து இல்லைன்னா 2 வீக்குகள் தாண்டி நீங்க வந்து அதை வந்து பயன்படுத்தலாம். உடனடியாக எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து அதே ஹேஷ்டேகை வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ரீச் ஆகாது. சோ ஒரு போஸ்ட்டுக்கு கொடுக்கிற ஹேஷ்டேக் வந்து உடனே அடுத்த போஸ்ட்டுக்கும் நீங்க கொடுக்காதீங்க. சோ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஹேஷ்டேக் வந்து எப்படி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம்லயே வந்து நீங்க சர்ச்ல போயிட்டு அதுல வந்து டாக்ஸை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து நீங்க எந்த போஸ்ட் போட்டுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேச்சுரலான ஒரு போட்டோ போட்டுருக்கீங்கன்னா நேச்சுரல்னு தேடுங்க. ஸோ அதுக்கு கீழே வரிசையா வரும், நீங்க இதில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த நேச்சர் சம்பந்தமா என்னென்ன ஹேஷ்டேக் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டிங் அந்த ஹேஷ்டேக் பக்கத்தில் எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் வியூஸ் வந்து போயிருக்குங்கிறது இந்த ஹேஷ்டேக் போயிருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஹேஷ்டேக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை அந்த ஹேஷ்டேக்கை வந்து நீங்க உங்களுடைய போஸ்ட்ல வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வந்து நேச்சரா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா ஃபுட்பால்னா ஸோ ஃபுட்பால் அந்த சம்பந்தமா வந்து ஃபுட்பால் நீங்க கொடுத்தாலே சர்ச்சில் கொடுத்தாலே ஹேஷ்டேக் இப்போ அந்த ஃபுட்பால் சம்பந்தமான ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஹேஷ்டேக் அவ்வளவுமே வந்து வரும். அதுல அந்த ஹேஷ்டேக்கு எவ்வளவு வியூ போயிருக்குங்கிறதும் வரும். ஸோ அந்த ஹேஷ்டேக்கை நீங்க வந்து பயன்படுத்தலாம். இதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது மூவிக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை விஜய் மூவி அஜித் மூவி யாருடைய மூவிக்கா இருந்தாலும் சரி நீங்க அது கொடுத்தாலும் இப்போ என்ன ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்ல இருக்குதோ அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க அதை எடுத்து அந்த போஸ்ட்ல வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து அதிக ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாம நிறைய லைக்ஸும் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல அதிக ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் வரதுக்கு கண்டிப்பா இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டைமிங். ஸோ நீங்க உங்களுடைய போஸ்ட்டை வந்து எந்த டைம்ல போஸ்ட் பண்றீங்கிறது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஸோ நீங்க போஸ்ட் பண்ற நேரம் உங்களுடைய ஆடியன்ஸ் அதாவது வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அது மட்டும் இல்லாம வேற ஃபாலோவர்ஸும் வந்து ஆக்டிவ்லா இருக்கிறாங்களா என்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஸோ அதுக்காக டைமிங்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்க அன்டைம்ல உங்களுடைய போஸ்ட்டை போட்டீங்கன்னா யாருமே வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்க போடும்போது உங்களுடைய போஸ்ட்டும் வந்து ரீச் ஆகாது. ஸோ இந்த டைமிங்கை வந்து எப்படி பார்க்கறது, எந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டோம்னா அதிக ஃபாலோவர்ஸ் அண்ட் வியூஸ் வரும்ங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ எந்த டைம்ல உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கிறாங்கிறத ஈஸியா நம்ம பார்க்கலாம். ஸோ அது இன்ஸ்டாகிராமுக்குள்ளே பார்க்கலாம். அது எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராமை வந்து முதல்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொஃபைலுக்குள்ளாடி போய்க்கோங்க. ஸோ போயிட்டு அதுல ரைட் சைடு டாப் கார்னர்ல பார்த்தீங்கன்னா 3 லைன் மெனு ஐகான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணிட்டு இன்சைட்ஸ்ங்கறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து செலக்ட் ஆடியன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த லொகேஷன்ல இருக்கிறவங்க உங்களுடைய போஸ்ட்டை வந்து அதிகம் பார்த்திருக்காங்க, எந்த ஏஜ்ல இருக்கிறவங்க பார்த்திருக்காங்கங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இதுல தெரியும். சோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய போஸ்ட்டை எந்த நேரத்துல அதிகமா பார்த்திருக்காங்கங்கறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு கீழ பார்த்தாலே தெரியும். சோ என்னுடைய போஸ்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு 9 மணி அளவுல வந்து அதிக பேர் வந்து பார்த்திருக்காங்க. சோ நான் இப்போ வந்து என்ன கெஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா என்னுடைய போஸ்ட் வந்து 9 மணிக்கு போட்டாதான் அதிக வியூஸ் வந்து வரும் என்கிறத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும். சோ அடுத்ததா நீங்க பக்கத்துல இருக்கிற டேஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த நாள்ல வந்து அதிக வியூஸ் அதாவது வந்து உங்களுடைய போஸ்ட்டுக்கு அதிக வியூஸ் வந்திருக்குங்கிறதையும் உங்களுக்கு பார்க்க முடியும்.
ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டைமையும் இந்த நாளையும் வந்து கம்பேர் பண்ணி உங்களுடைய போஸ்ட்டுகளை வந்து நீங்க வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிக வியூஸ் மற்றும் லைக்ஸ், அது மட்டும் இல்லாம ஃபாலோவர்ஸும் வந்து அதிகரிக்கும். ஸோ முதல்ல நம்ம பார்த்த அந்த டைமிங், டேஸ் எல்லாம் பார்க்கறது, எந்த நாள் வியூஸ் அதிகம் போயிருக்கு இதெல்லாம் பார்க்குற அந்த இன்சைட்ஸ்ங்கிற செட்டிங்ஸ் வந்து நார்மலாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுடைய செட்டிங்ஸில் வந்து இருக்காது. ஸோ அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து ப்ரொஃபஷ்னலாக மாற்றணும். ஸோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமை வந்து ப்ரொஃபஷ்னல் ஐடியா மாற்றினா மட்டும்தான் இந்த இன்சைட்ஸ்ங்கிற செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ப்ரொஃபஷ்னலாக மாற்றுறதுக்கு நீங்கள் பே எல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டாக மாற்றுறது எப்படிங்கிறத நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டை வந்து முதல்ல மாற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த இன்சைட்ஸ்ங்கிற செட்டிங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ இது அவ்வளோமே வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜென்யூனான ஃபாலோவர்ஸ் கிடைக்கும். ஸோ ஜென்யூனான ஃபாலோவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து என்னைக்குமே வந்து ஒரே லெவலில், அதாவது கிராஃபில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்டிவாக இருந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபேக்கான, அதாவது வந்து ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த உடனே வந்து அன்ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அது எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அல்காரிதத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெர்மினேட் ஆகிரும். அதாவது வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. அதனால இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள், குறுக்கு வழிகளை வந்து பயன்படுத்தாதீங்க. இன்ஸ்டாகிராமுடைய ரூல்ஸ் படி நீங்கள் வந்து டிப்ஸை யூஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வேற வெப்சைட்ல எல்லாம் கொடுத்துருக்கிறத பார்த்து நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெர்மினேட் ஆகிரும். ஸோ நான் சொன்னது எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமுடைய ரூல் படி தான் இருக்கு. ஸோ நான் எதுவுமே வந்து இல்லீகலா உங்களுக்கு சொல்லல. கரெக்டான ப்ராப்பரானவே உங்களுடைய ஆடியன்ஸை தக்க வைக்கிறதுக்கு இதுதான் வழி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க, உடனே உங்களுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.